ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க. அதாவது உங்களுடைய ரேஷன் கார்டில் பதிவு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரை எப்படி மாற்றுறது. அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் தொலைச்சிட்டாலோ அல்லது அந்த மொபைல் நம்பரே நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னாலோ அல்லது இது வரைக்குமே உங்களுடைய ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் எதுவுமே பதிவு பண்ணப்படலை அப்படின்னாலோ புதுசாக ஒரு மொபைல் நம்பரை எப்படி பதிவு பண்ணுறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் பதிவு பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் அல்லது மொபைல் நம்பர் மாற்றுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக எதுவுமே பண்ண முடியாது. நேரடியாக சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு போய்ட்டு அங்கே ஒரு மனு எழுதி கொடுத்து ஒரு சில ஆவணங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் பதிவு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த மனு எப்படி எழுதுறது, ஸோ எந்த மாதிரி ஆவணங்கள்லாம் நீங்கள் போகும்போது கொண்டு போகணும், எந்த அலுவலகத்தில் எந்த ஆஃபீஸர்கிட்ட அந்த மனுவை கொடுக்கணும், அதே மாதிரி குடும்ப தலைவர் மட்டும்தான் போகணுமா இல்லை குடும்ப உறுப்பினர்கள் யார் வேணாலும் போயிட்டு உங்கள் ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் மாற்றிக்க முடியுமா. ஸோ இது போன்ற தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு அவங்களுடைய ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்காக இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு சில குடும்பத்தில் எல்லாருமே மொபைல் நம்பர் வச்சுருப்பாங்க. அவங்க அந்த அப்ளிகேஷன் கொடுக்கும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியாமே இருக்கும். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா புதுசாக ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் மாற்ற போவாங்க. ஸோ எப்படியா இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த மொபைல் நம்பர் லிங்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அல்லது உங்கள் குடும்ப தலைவர் அந்த குடும்ப உறுப்பினருடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணி பார்த்துட்டு அது எதுவுமே உங்கள் ரேஷன் கார்டில் லிங்க் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் மனு எழுதி கொடுத்துடலாம் புதுசாக மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு இந்த tnpds.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பயனாளர் நுழைவு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக உங்களுடைய ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்காக இருக்கோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி வரும், பதிவு செய்யப்பட்ட பயனாளர் அப்படின்ட்டு இருக்கும். இதில் போயிட்டு எந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு லிங்காக இருக்குது அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால் உங்களுடைய மொபைல் நம்பர், இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணீங்க அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய மொபைல் நம்பர், எல்லா நம்பரையும் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கூட என்டர் பண்ணிட்டு பதிவு செய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் கரெக்டாக இருந்தது அப்படிங்கும்போது ஓடிபி அனுப்பப்பட்டிருக்குது, அந்த ஓடிபி எண்ணை உள்ளிடவும் அப்படின்னு சொல்லி வரும். இன்கேஸ் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் தப்பாக இருந்தது அப்படின்னா இந்த கைபேசி எண் எந்த ஒரு குடும்ப அட்டையிலையும் பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு எரர் மெசேஜ் வந்துடும். அதன் மூலமாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுடைய ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கு அல்லது இது வரைக்கும் லிங்க் ஆகலை அப்படிங்கிற தகவல் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மனு எழுதி சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணும். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ மனு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது குடும்ப அட்டையில் கைபேசி எண் மாற்றக்கோரி விண்ணப்பம். இந்த மனு நீங்கள் டேரெக்டாக இதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. அல்லது உங்கள் ஏரியாவில் இருக்க தாலுக்கா ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, தாலுக்கா ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சென்டர் அல்லது இ-சேவை மையத்தில் போய் கேட்டிங்கன்னா அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரியான அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுருப்பாங்க மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ மனு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது அனுப்புனரில் யார் கொடுக்குறீங்க, இப்போ குடும்ப உறுப்பினர் இந்த மனு கொடுக்குறாரு அப்படின்னா குடும்ப உறுப்பினருடைய பெயர், கீழே குடும்ப தலைவர் பெயர் அப்படின்னு போட்டு உங்களுக்கான கம்ப்ளீட் அட்ரஸை இந்த லைனில் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன், குடும்ப தலைவர் மட்டும்தான் இந்த மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கிடையாது. குடும்ப உறுப்பினர்கள், அந்த ரேஷன் கார்டில் யாரெல்லாம் குடும்ப உறுப்பினர்களோ அதில் யார் 18 வயசுக்கு மேலே இருக்காங்களோ அவங்களும் அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்லாம் காமிச்சு மொபைல் நம்பர் ரேஷன் கார்டில் மாற்றிக்க முடியும். ஸோ அதற்கான தகவல் நான் அடுத்து சொல்கிறேன். இப்போது பெறுநர் அப்படிங்கிறதுல வட்ட வழங்கல் அலுவலர், வட்ட வழங்கல்னால் தாலுக் சப்ளை ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎஸ்ஓ ஆஃபீஸர், பொது விநியோக திட்டம், எந்த வட்டம், அதுக்கப்புறம் எந்த மாவட்டம் அப்படிங்கிறத இந்த லைனில் எழுதிக்கணும். பொதுவாகவே இந்த மனு நீங்கள் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டிஎஸ்ஓ ஆஃபீஸர்கிட்ட தான் இந்த மனு கொடுக்கணும். வட்ட வழங்கல் அலுவலர்கிட்ட தான் இந்த மனு கொடுக்கணும். கீழே கண்டென்ட் எந்த மாதிரி இருக்கணும்னா மதிப்பிற்குரிய ஐயா அப்படின்னு போட்டு பொருள், குடும்ப அட்டையில் கைபேசி எண் மாற்றம் செய்தல் தொடர்பாக. ஸோ இந்த மனு எதுக்குன்னா ஏற்கனவே உங்கள் ரேஷன் கார்டில் லிங்க்கான அந்த மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் மொபைல் நம்பர் தொலைச்சிட்டிங்க அல்லது மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் லிங்காக இருக்குது அப்படிங்கிற விவரமே தெரியல அப்படின்னா இந்த மனு நீங்கள் கொடுக்கலாம். இதில் வணக்கம், என்னுடைய குடும்ப அட்டையில் பதிவு செய்யப்பட்டுள்ள கைபேசி எண் தொலைந்து விட்டது அல்லது செயலில் இல்லை. எனவே என்னுடைய குடும்ப அட்டையில் எனது புதிய கைபேசி எண்ணை மாற்றம் செய்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனது குடும்ப அட்டை விவரங்களையும் குடும்ப அட்டை ப்ளஸ் ஆதார் அட்டை நகலையும் இத்துடன் இணைத்துள்ளேன். குடும்ப அட்டை எண் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் எழுதிக்கோங்க. அடுத்தபடியாக குடும்ப தலைவர் பெயர் கட்டாயமாக எழுதணும். புதிய கைபேசி எண், எந்த மொபைல் நம்பர் நீங்கள் லிங்க் பண்ண போகிறீங்களோ, இப்போ ஃபர்தராக எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ண போகிறீங்களோ
அந்த நம்பரை இந்த புதிய கைபேசி எண் அப்படிங்கிறதுக்கு நேராக எழுதிக்கோங்க. டாக்குமெண்ட் ப்ரூஃப் அட்டாச் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் இப்போ குடும்பத் தலைவர் அந்த ரேஷன் கார்டில் யார் குடும்பத் தலைவரோ அவங்க டைரெக்டாக போய் இந்த மனு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு நகல் இருந்தால் போதும். இன்கேஸ் குடும்ப உறுப்பினர் வந்து இந்த கொடுக்குறாரு மனு கொடுக்குறாரு அப்படின்னா குடும்ப உறுப்பினருடைய ஆதார் கார்டு நகல் வந்து கட்டாயம் தேவை. ஓகேங்களா? இந்த மனுவோட அந்த டாக்குமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிட்டு கீழே தங்கள் பணியுள்ள அப்படிங்கிறதுக்கு கீழே வந்து பேர் எழுதி சைன் போட்டுருங்க, அல்லது மேலே பேர் எழுதி சைன் போட்டாலும் ஓகே தான். ஸோ இவ்வளோ தான் மனு. இந்த மனுவை கொண்டு போய் தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டிஎஸ்ஓ ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணும். வட்ட வழங்கல் அலுவலர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே உங்களுக்கு மொபைல் நம்பரை லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. புதுசாக வந்து மொபைல் நம்பர் மாற்றி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் அந்த தாலுக் சப்ளை ஆஃபீஸர் இல்லை, தாலுக்கா ஆஃபீஸ்க்கு அன்றைக்கி வரல, லீவு இல்லை ஒரு 2 மணி நேரம் லீவு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் டிலே ஆகும். ஆனால் தாலுக் சப்ளை ஆஃபீஸர் அந்த ஆஃபீஸில் இருக்கார், நீங்கள் போகிறப்ப இருந்தார் அப்படின்னா உடனே மாற்றி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வேலை தான், உடனே மாற்றி கொடுத்துருவாங்க. அடுத்தபடியாக இன்னொரு விதமான மனு இருக்குது. அதாவது புதுசாக உங்கள் ரேஷன் கார்டில் மொபைல் நம்பரை லிங்க் பண்ணுறது. இது வரைக்கும் உங்கள் ரேஷன் கார்டில் மொபைல் நம்பரை லிங்க் பண்ணல அப்படின்னா குடும்ப அட்டையில் கைபேசி எண் பதிவிட கோரி விண்ணப்பம் அப்படிங்கிற இந்த மனுவை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். மேலே என்ன தகவல் ஃபில் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் கண்டென்ட்டில் மட்டும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். அதாவது என்னுடைய குடும்ப அட்டையில் இதுவரை கைபேசி எண் பதிவு செய்யப்படவில்லை, எனவே என்னுடைய குடும்ப அட்டையில் எனது கைபேசி எண்ணை பதிவு செய்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளோ தான். இந்த குடும்ப அட்டையில் புதுசாக மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறதுக்கு வந்து சேம் ப்ரொசீஜர் தான். குடும்ப தலைவர்னுடைய ஆதார் கார்டு நகல், அப்படி இல்லைனா குடும்ப உறுப்பினருடைய ஆதார் கார்டு நகல் ப்ளஸ் குடும்ப அட்டையினுடைய நகல், இவ்வளோ தாங்க. அதுக்கப்புறம் என்ன கைபேசி எண் நீங்கள் லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கைபேசி எண்ணை இந்த லைனுக்கு நேராக எழுதிடணும். அப்புறம் பேர் எழுதி சைன் போட்டுடணும். ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜரு. ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். ஆன்லைனில் வந்து மாற்ற முடியாது. நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஆன்லைன் மூலமாக ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ண முடியுமா அப்படின்னு. ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ண முடியாது. நேரடியாக தாலுக்கா ஆஃபீஸ் தான் நீங்கள் போய் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னுடைய அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சர்க்கரை அட்டையை எப்படி அரிசி அட்டையாக மாற்றுறது, அதற்கான மனு எப்படி எழுதணும், ஸோ அந்த மனு கூட என்னென்ன மாதிரியான ஆவணங்கள்லாம் தேவை அப்படிங்கிற தகவல் எல்லாமே என்னுடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த மனு எழுதிட்டீங்க, அடுத்ததாக உங்கள் ஊரில் தாலுக் சப்ளை ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு தெரில. மீன்ஸ் என்னென்னா தாலுக் சப்ளை ஆஃபீஸர்னுடைய டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தேவை அப்படின்னா நீங்கள் நேரடியாக அந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு தொடர்புக்கு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ஃபுல்லாக கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இந்த இடத்துல பாருங்கள், மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலகம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலக விவரங்கள் அப்படின்னு இருக்கும். வட்ட வழங்கல் அலுவலகத்தினுடைய கைபேசி எண் நீங்கள் இதன் மூலமாக எடுத்துக்கலாம். அவங்களுடைய இமெயில் ஐடியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தாலுக் சப்ளை ஆஃபீஸருடைய விவரங்கள் எல்லாமே இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது அட்ரஸ்ஸு, தாலுக்கா வைஸ் அட்ரஸ்ஸு, அவங்களுடைய லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் லேண்ட்லைன் நம்பர், அப்படி இல்லைனா மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலமாக அவங்களை நீங்கள் டேரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் இந்த அட்ரஸ்க்கு போயிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். மனு நீங்கள் கொடுக்கறது தாலுக் சப்ளை ஆஃபீஸ்கிட்ட தான் கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.